வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்கு சினிமால இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். கொஞ்சம் ஹாரர் கலந்து பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல வரலட்சுமி சரத்குமார் தான் முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி நவீன் சந்திராவும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு இருக்கால, எனக்கு நிறைய அப்பாக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே மிஸ் ஆகுறாங்கன்ற மாதிரி சொல்றா. ஒவ்வொருத்தரா கையை காட்டுறா, இதுதான் என்னோட அப்பான்ற மாதிரி ஒவ்வொருத்தரா கையை காட்டுறா. அவங்க எல்லாம் மர்மமான முறையில கொல்லப்படுறாங்க. இந்த கொலைலாம் எப்படி நடக்குது, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு, இந்த சின்ன பொண்ணு எதுக்காக எனக்கு நிறைய அப்பாக்கள் இருக்கா அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி நிறைய கேள்வியை நோக்கி நம்ம ஹீரோயினும் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் எல்லாம் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன ஏதுன்றதை இந்த படத்தை ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு நபர் நைட்டு நேரம் கார்ல வந்துட்டு இருக்காரு. இப்படி கார்ல வந்துட்டு இருக்கும் போது கார் மேல இருந்து ஒரு பேய் சட்டுன்னு இவரை பயம்புத்துது. இவர் ஷாக் ஆயிடுறாரு. ஏதோ ஒரு பெண்ணோட உருவத்தை பார்த்தார்ல, அந்த பெண்ணை ஏற்கனவே இவருக்கு தெரியும் போல. இவர் என்ன பண்றாருன்னா, இவரோட ஃப்ரெண்டான தீனான்னு ஒருத்தனுக்கு கால் பண்றாரு. தீனா, நான் அவளை பார்த்தேன்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி தீனாவும் ஆச்சரியப்பட்டு இருக்கான். எதாவது பண்ணு தீனா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லும் போது தீனா என்ன பண்றானா, ஒரு சாமியார் கிட்ட வரான். அந்த சாமியார் கிட்ட அந்த லேடி அவன் பார்த்ததா சொல்றான்னு போது, நான் மந்திர கட்டு போட்டேன்ல, அந்த கட்டு ரிலீஸ் ஆயிருச்சு போல, திரும்பி மந்திர கட்டு போடணும் அப்படின்ற மாதிரி இந்த சாமியாரோ இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. சோ அதுக்கேத்த வேலையை பண்ணலான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே இந்த தீனா என்ன பண்றான்னா, கார்ல போயிட்டு இருக்க அவனுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். சாமியார் மந்திர கட்டு விடுபட்டுருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாரு, அதனால நீ கொஞ்சம் கவனமாவே இருன்ற மாதிரிலாம் அவன் கிட்ட பேசிட்டு இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கான் போல, தீனாவோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கான் போல. தீனா கிட்ட சாவி எங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போது தீனாவும் லெஃப்ட் சைடுல ஒரு பாக்ஸ் இருக்கும், அங்கதான் இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகேன்ற மாதிரி இவன் இருக்கான் பாத்தீங்களா, கதவை திறந்து உள்ள வந்துடுறான். இவன் உள்ள வந்ததுல இருந்து இந்த வீட்டுல அமானுஷ்யமா நடந்துட்டு இருக்கு. தீனா தப்பா ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ரெண்டு பேய்கள் வருது, அம்மா பேய் பொண்ணு பேய் வருது. அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா, மேல சார்மினார் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு கயரை வர வைக்குது. அந்த கயர் மூலியமா இவனை தூக்குல தொங்க விட ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வராங்க. வரலட்சுமி அப்படின்றது இவங்களோட பேரு. இந்த படத்திலேயே இவங்களோட பேரு வரலட்சுமி தான். இவங்கள பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பப்ளிசிட்டியை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. என்ன மீடியா ஆட்கள்லாம் வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி போலீஸுங்க கிட்ட கேட்டுக்கிட்டே தான் உள்ள நுழையிறாங்க. இதே இடத்துல வேலைக்காரர் மாதிரி ஒருத்தர் இருந்திருப்பாரு. இவர் பேரு தீபக் அப்படின்றது. இவருமே கிருஷ்ணா, உனக்காக நான் எவ்வளவு வேண்டுதல் பண்றேன், என் முன்னாடி வரமாட்டியான்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு நபர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் தான் கிருஷ்ணா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப வந்திருக்க நபருக்கு சில சூப்பர் பவர் இருக்கு போல, ஏன்னா நிறைய மேஜிக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலேயே நான் தான் கிருஷ்ணா, நான் உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுவேன், மத்தவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேன்ற மாதிரிலாம் தீபக் கிட்ட சொல்றாரு. இவர் சொல்றத தீபக்கால நம்ப முடியல. ஒரு பசில தந்து இதை சால்வ் பண்ணு, உனக்கு ஒரு வைர மோதிரம் கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இப்ப வரலட்சுமி உள்ள வந்ததை காட்டுறாங்க. தற்கொலையா இருக்குமோன்னு ஆளுங்க கேட்கும் போது, யோ இவ்வளவு ஹைட்ல எப்படியா ஒருத்தன் கயிறை போட்டு தற்கொலை பண்ண முடியும், இது நிச்சயமா தற்கொலையா இருக்க வாய்ப்பு இல்ல, யாரோ பிளான் பண்ணி இவனை சாவடிச்சு தொங்க விட்டு இருக்காங்க, யாரு என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மேடம், இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான், ஆனா அவனை பார்த்தா டம்மி மாதிரி தான் தெரியுதுன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இப்ப மீடியாட்கள் வேற யார் இதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. இவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறாங்க. இன்னும் இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போதே கேள்வியை கேட்கறதுனால இவங்களுமே இருங்க இருங்கன்ற மாதிரி போன் பேசுற மாதிரி தள்ளி வந்துடுறாங்க. இந்த வீட்டுல வேலைக்காரரா தீபக்னு ஒருத்தர் இருக்காருல, இவரை பேசாம மாட்ட வச்சிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த தீபக் கிட்ட கிருஷ்ணான்னு ஒருத்தர் பேசினார்ல, அவரு போலீஸுங்க கண்ணுக்குலாம் தெரிய மாட்டாரு, தீபக்கோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுறாரு. நீ தான் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க தீபக் கிட்ட பேசிடுறாங்க. இப்ப மீடியாவை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. மீடியா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டுல வேலைக்கார மாதிரி ஒருத்தன் இருக்கான், அவன் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கிறதா நான் சந்தேகப்படுறேன், விசாரணைக்காக அவனை இங்க இருந்து கூட்டு போக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மீடியாக்கு ஏதாவது சொல்லணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்றாங்க. போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்களா, போட்டோஸ் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி நிறைய போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்கன்னு தீபக் கேட்கும் போது, நீ குற்றம் பண்ணலன்னு எனக்கு தெரியும், ஆனா மீடியாவை சமாளிக்கிறதுக்காக இப்படி சொல்லியிருக்கேன், கொஞ்ச நாள் மட்டும் ஸ்டேஷனுக்கு வந்து இரு, அது போதும், அதுக்குள்ள நான் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இந்த தீபக்கும் ஏத்துக்கிறாரு.
அந்த ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டான்றது தீனாக்கு தெரிய வருது இல்ல. தீனா சாமியார் மேல பயங்கரமா கோவப்படுறான். நீ சரியான வேஸ்ட்ன்ற மாதிரிலாம் சொல்றான். கடுப்பான சாமியார் இவனை போட்டு அடிக்கிறாரு. இப்பதான் நான் சாமியாரு, இதுக்கு முன்னாடி நானுமே உன்ன மாதிரி ரவுடி தான், என் பழைய விஷயத்தெல்லாம் நீ மறந்துட்டு பேசிட்டு இருக்காத, கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தீனாவும் கொஞ்சம் பயந்த மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி நமக்கு வரலட்சுமியை காட்டுறாங்க. இவங்க பண்ண ரீல்ஸ் எல்லாம் ஜாலியா பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஒரு குட்டி பொண்ணு நடு ரோட்ல சட்டுன்னு ஓடுற மாதிரி டிரைவருக்கு தோணி இருக்கும். டிரைவர் வண்டியை நிறுத்திடுறாரு. என்னாச்சுன்னு கேட்கும்போது ஒரு குட்டி பொண்ணு ஓடின மாதிரி இருந்ததுன்னு சொல்றாரு. குட்டி பொண்ணியா இங்க வர போறான்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா உண்மையிலேயே ஒரு குட்டி பொண்ணு இந்த இடத்துல இருக்கா. இந்த குட்டி பொண்ணோட பேரு மாயா அப்படின்றது. இவங்களுமே குட்டி பொண்ணை கூப்பிட்டு நீ என்னமா பண்ணிட்டு இருக்க, பேரண்ட்ஸ் எல்லாம் எங்கன்னு கேட்கும்போது என்னோட அப்பா காணோம், உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் தரதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி சொல்றா. சரி சரி இங்க பேச வேணாம், நம்ம ஸ்டேஷனுக்கு போய் பேசிடலான்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்டேஷனுக்கு போகும்போது அந்த இடத்துல மீடியா ஆட்கள் இருக்கணும், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாங்க. இவங்க பப்ளிசிட்டியை ரொம்ப விரும்புவாங்கல்ல, சோ மீடியாவெல்லாம் அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. இப்ப இவங்களுமே குழந்தைய கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை அவங்க முன்னாடி வச்சே நான் சால்வ் பண்ண போறேன், அதுக்கு தான் வர வச்சேன்ற மாதிரி மீடியா கிட்ட இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு கிட்ட உன்னோட அப்பாவை பத்தி சொல்லுன்னு கேட்கும்போது சொல்றது என்ன, நான் காட்டவே செய்யறேன்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு சொல்றா. அப்ப இங்கதான் அப்பா இருக்காரா, சீக்கிரமா காட்டுமா, நான் உன்னோட அப்பாவை வாங்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த சின்ன பொண்ணுமே அங்க இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் என்னோட அப்பான்ற மாதிரி காட்டுறா. அந்த இடத்துல பார்த்தா வாசல்ல டீ கடை வச்சிருக்க ஒரு பெரியவர் தான் இருக்காரு. எது இவன் உன்னோட அப்பாவா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. மேடம் நான் போய் பேசுறேன்ற மாதிரி அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, உன் பொண்ணு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்றாரு. எது எனக்கு பொண்ணா, எனக்கு தான் பசங்களே இல்லையன்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்றாரு. உள்ள வான்ற மாதிரி இவங்களுமே அந்த டீ கடைக்காரரை வேகமா உள்ள இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு அப்பா அப்பான்னு கூப்பிடுறா. யாருக்கு யார் அப்பா மேடம், இந்த பொண்ணு யாருன்னே தெரியலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சோ இந்த பொண்ணு ஏதோ சொல்லிட்டு இருக்கா போல, இவங்க தேவையில்லாம நம்ம டைமை வேஸ்ட் பண்றாங்கன்னு மீடியா ஆட்கள்லாம் கடுப்பாயிடுறாங்க. நாங்க கிளம்புறோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த சின்ன பொண்ணு தெரியாம சொல்றா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்கல்ல, என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டியே பாப்பா, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த சின்ன பொண்ணை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. வரலட்சுமியை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு போல. எப்பவுமே இவங்க ஸ்டோரியை யார்கிட்டயாவது சொல்லுவாங்க போல. இப்போ புதுசா தீபக் வந்திருக்காருல, உன்கிட்ட என்னோட ஸ்டோரியை சொல்றேன்ற மாதிரி இவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதே காலேஜ் படிக்கிற ராம்னு ஒருத்தரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ராம்க்குமே போக போக இவங்களை பிடிச்சிருக்கும். இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா லவ்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்ப ஹாப்பியா ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன், அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரிலாம் இந்த தீபக் கிட்ட இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ராம்ன்ற அந்த டாக்டரை காட்டுறாங்க. இவரை பார்த்து பேசுறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணுமே எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, கூடிய சீக்கிரத்துல எனக்கு கல்யாணம் ஆக போகுது, என்ன விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. அப்ப ராம் என்ன சொல்றாருன்னா, கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போகுது, ஆனா நீ இதுக்கு முன்னாடியே பிரெக்னண்டா கலைக்கணும்ன்ற மாதிரி என்கிட்ட வந்த, இந்த விஷயம் வெளியே வந்தா கல்யாணமே நின்றோம்ல, அதனால என்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோ, நான் சொல்லும் போதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும்ன்ற மாதிரி இவன் மிரட்டுறான். இந்த பொண்ணு வேற வழி இல்லாம ஏத்துக்கிறாங்க. ஆக மொத்தத்துல ஒய்ஃப் நினைக்கிற மாதிரி ராம் நல்லவர் இல்லைன்றது நமக்கு தெரியுது. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாருக்குமே அது தெரியும் போல. ஸ்டார்டிங் ஒருத்தன் தூக்குல தொங்கியிருந்தான்ல, அவனை யாரு சாவடிச்சிருப்பா, அதே மாதிரி சின்ன பொண்ணு எதுக்காக அந்த மாதிரி சொன்னா அப்படின்ற மாதிரி வரலட்சுமியும் இந்த கேஸை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்க சொந்த பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. அம்மா எப்பமா வருவீங்க, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா வாங்கன்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்ப பொண்ணு கூப்பிட்டுட்டால, இவங்களும் கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து உள்ள இருக்க தீபக்கு அடுத்த கொலை கொஞ்ச நேரத்துல நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா தீபக் சொல்ல, தீபக் கூட கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்காருல, அவர் தான் இந்த விஷயத்த சொல்றாரு. வரலட்சுமியை பொறுத்த வரைக்கும் தீபக் சொல்ற மாதிரி தான் கேட்டிருக்கோம். எதுக்காகடா அந்த மாதிரி சொன்ன, கொலை நடக்க போதான்னு கேட்கும்போது ஆமா மேடம் கொலை நடக்க போகுது, உள்ள இருக்கவன் தான் சொன்னான் போது உள்ள நீ மட்டும் தானே இருக்கன்னு இவங்க கேட்கறாங்க. மேடம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, கொலை நடக்க போகுதுன்ற மாதிரி தீபக் சொல்றாரு. அதையும் தான் பார்க்கலாமே, இன்னும் கொஞ்ச நேரத்துல கொலை நடக்கலன்னு வச்சுக்கோயேன், நான் ஒன்ன சாவடிச்சு அந்த கொலையை நடத்திடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவனை மிரட்டிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு வெளியே கடை வச்சிருக்க அந்த டீ கடைக்காரரை காட்டுறாங்க. அவர் கடையெல்லாம் லாக் பண்ணிட்டு பைக் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்ப கடையில போட்டிருக்க சங்கிலி இருக்கு பாத்தீங்களா, பைக்ல மாட்டிக்குது. இவர் வேகமா போகும்போது கடை ஒரு ஸ்டேஜ்ல இழுத்துட்டு வர ஆரம்பிக்குது. கடையில கேஸ் சிலிண்டர் வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அது உருண்டு ஒரு ஸ்டேஜ்ல இவரோட பைக்ல வந்து இடிக்குது. அப்படி இடிச்சதுல பைக் கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்குது. இவங்களுமே டைம் முடிய போகுதுன்னு எண்ணிட்டு இருக்காங்கல்ல, டைம் முடிய போற நேரம் கரெக்டா அவரோட பைக் வெடிச்சு சதற சவுண்ட் கேக்குது. இப்ப எல்லாருமே என்ன ஏதுன்றத பாக்குறதுக்காக வெளியே வராங்க. ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல ஒரு சாவு நடந்திருக்குல்ல, இது எப்படி நடந்தது செக் பண்ணலாம்ன்ற மாதிரி சிசிடிவியை இவங்க செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது.
ஆக்சிடென்ட்டா தான் இந்த விஷயம் நடந்திருக்கு, சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி இவங்க இங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து ஏற்கனவே தெரிஞ்ச அந்த மாயா கண்ணுக்கு தெரியுறா. இன்னும் மாயா பொண்ணு இங்க இருக்கான்னு பார்த்தா திடீர்னு மாயா பொண்ணு அந்த இடத்துல பொம்மை மாதிரி இருக்கா. நம்ம தான் பொம்மையை பார்த்து மாயான்னு நினைச்சிட்டோம் போல, இந்த பொம்மையை எடுத்து செல்லுக்குள்ள போடுங்கன்ற மாதிரி இவங்களுமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கெட்டவர்ன்றதுலாம் இவங்களுக்கு தெரியல, ஹஸ்பண்ட ரொம்ப பெரிய நல்லவரா நினைக்கிறாங்க. ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க கேஸ்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கிறதா இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்ல, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டுமே சொல்லிட்டு அவரோட வேலைக்காக கிளம்பி போயிடுறாரு. இப்ப செல்லுக்குள்ள நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு பொம்மை இருந்தது பாத்தீங்களா, அந்த பொம்மை திடீர்னு மாயாவா மாறுது. ஆக்சுவலா இந்த மாயாவோட கேரக்டர்ல சில குழப்பம் இருக்கு. மாயாவை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணா கிட்ட க்ளோஸா இருக்காங்க. திடீர்னு பார்த்தா மத்தவங்க கண்ணுக்கு தெரியறாங்க, திடீர்னு பார்த்தா மத்தவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அது எப்படின்றது தெரிய மாட்டேங்குது. இப்ப எப்பவுமே போல வரலட்சுமி இருக்காங்கல்ல, ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்ப இந்த சின்ன பொண்ணு நின்னுட்டு இருக்கா. இந்த சின்ன பொண்ணு அப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் இறந்து போனார்ல, அதனால இவங்களுமே இந்த சின்ன பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சின்ன பொண்ணு இப்பயும் என்னோட அப்பாவை காட்டுறன்ற மாதிரி சொல்றா. நேத்தே அப்பான்னு ஒருத்தரை காட்டினியன்ற மாதிரி இவங்க கேட்கும்போது, எனக்கு நிறைய அப்பாக்கள் இருக்காங்க, இன்னொன்னு அப்பா வேணா காட்டவா அப்படின்ற மாதிரி கேட்கிறா. சரி காட்டுன்ற மாதிரி சொல்லும் போது இவளுமே செல்லுக்குள்ள இருக்க தீபக்கா காட்டுறா. மேடம் சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு தீபக் சொல்றாரு. ஆக்சுவலா தீபக்கா காட்டியிருக்க மாட்டா, பக்கத்துல இருக்க ஒரு மேகசினை தான் காட்டியிருப்பா. அந்த மேகசின்ல ஒரு நபரோட போட்டோ இருக்கு போல, இவர் தான் அப்பான்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இவன் யாரு என்னன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. இவன் ஒரு பப் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கான் போல. சரி அந்த இடத்துக்கு போய் நம்ம விசாரணை பண்ணலாம், ஏன்னா இந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் அவர் இறந்தார்ல, அதனால இவங்களுக்கு கொஞ்சம் டவுட் வருது. அவன் பப்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அவனை பிடிச்சிடுறாங்க. அவன் கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனோட பொண்ணுன்னு சொல்றாளேன்னு கேட்கும்போது, எது என்னோட பொண்ணா? மேடம் எனக்கு பொண்ணெல்லாம் கிடையாது மேடம், என்ன பொறுத்த வரைக்கும் லிசான்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன், இவ தான் அந்த லிசா, இவகிட்ட வேணா கேட்டு பாருங்கன்னும் போது இவங்க ரெண்டு பேருமே இந்த குழந்தைய தெரியவே தெரியாதுன்னு சொல்றாங்க. இவரை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விசாரிச்சா என்னன்னு வரலட்சுமி யோசிக்கிறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா தீனாக்கு கால் பண்ணிடுறாரு. இப்ப தீனாவும் ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த வரலட்சுமியை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வரலட்சுமி போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ அட்டாக் பண்றதுக்கு பின்னாடி ஓடி வரது வரலட்சுமிக்கு தெரிஞ்சிருது. சுதார்ச்ச இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, சட்டுன்னு திரும்பி அடிக்கிறதுக்காக வந்தவன இவங்க போட்டு அடிச்சிடுறாங்க. நிறைய பேர் அடிக்கிறதுக்காக வராங்க, அவங்க எல்லாரையும் இவங்க தனி ஆளா சமாளிச்சிட்டு இருக்காங்க. இவன் தான் ஆளை வர வச்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவனை அரெஸ்ட் பண்ண வேணாம், கிளம்பிடலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த சண்டையில சின்ன பொண்ணுக்கு அடிபட்டு இருக்கோம். இவங்களுமே ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி நான் ஒரு பொண்ணை அனுப்பி வைக்கிறேன் பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி அவர் ஏத்துக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா வேற ஒரு டாக்டர் லேடி கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒய்ஃபோட டீமை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னு மட்டும் இந்த டாக்டர் கிட்ட வேலை விஷயமா பேசுற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த பொண்ணை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அங்க இருக்க டாக்டர் லேடி கிட்ட இவர் சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப இவங்களுமே அந்த பொண்ணுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அப்பான்ற மாதிரி ஒருத்தனை சொன்னா பாத்தீங்களா, அவனை பொறுத்த வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்டை இறக்கி விடுறதுக்காக வந்திருக்கான். இப்ப கிஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது பக்கத்துல ஒரு சைக்கிள் இருக்கு, அதோட டயர் ஆட்டோமேட்டிக்கா சுத்த ஆரம்பிக்குது. இது எப்படி அப்படின்ற மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்கான். சரி நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த லிசாவை இங்க இருந்து அனுப்பி வச்சிடறான். அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த சைக்கிள் இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா மூவிங்லயே இருக்கு. என்ன இது மூவ் ஆயிட்டு இருக்கு, என்ன ஏதுன்னு பார்க்கலான்ற மாதிரி பக்கத்துல போயிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்க செயின் இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா பறந்து வருது. இவன் கழுத்துல அப்படியே சுத்தி இவனை ஒரு இடத்துல லாக் பண்ணுது. அங்க ஷார்ப்பான ஒரு பொருள் இருக்கும், அதுல குத்தி இவன் கொடூரமா சாவுறான். ஏதோ ஒரு பேய் இவனை சாவடிக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப காலையில சமயம் அசிஸ்டன்ட் இருக்காருல, வரலட்சுமிக்கு கால் பண்ணி மேடம் இவனோ செத்து போயிட்டான் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி இவங்களும் ஷாக் ஆன மாதிரி வேகமா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா அந்த சின்ன பொண்ணு சொல்றவங்களாம் அடுத்தடுத்து சாவுறாங்கல்ல, மேடம் அந்த சின்ன பொண்ணுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு போலன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. சேச்சா தற்செயலா நடக்கிற மாதிரி தான் இருக்கு, வேற யாரோ பிளான் போட்டு ஒவ்வொருத்தரா காலி பண்றாங்க, யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. இப்ப தீனாக்கு பயம் அதிகமாகுது. இறந்து போன எல்லாருமே தீனாக்கு ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. அடுத்தடுத்து அவ சாவடிச்சிட்டு இருக்கா, நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சாமியார் கிட்ட கேட்கும் போது நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரி சாமியாரும் தீனாவை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்ப செல்லுக்குள்ள இருக்க தீபக் இருக்காருல, அந்த பொண்ணு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இல்லன்னு சொல்றாரு. அதாவது இவர் சொல்ல கிருஷ்ணா தான் சொல்றாரு. இதை கேட்கிற வரலட்சுமி ஷாக் ஆகுறாங்க. இல்ல இல்ல என் ஹஸ்பண்ட் தான் பாத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இல்லன்றது ஆளுங்க மூலியமா இவங்களுக்குமே தெரிய வருது. இவங்களுமே ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இல்லையான்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பான்ற மாதிரி செக் பண்றாரு. செக் பண்ணும்போது இல்லன்றது தெரிய வருது. உன் பொறுப்புல தானே விட்டுட்டு போனேன், எதுக்காக இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தன்ற மாதிரி அந்த டாக்டரை போட்டு இவர் திட்டிட்டு இருக்காரு. சார் பார்த்துட்டு தான் இருந்தேன், அந்த பொண்ணு எப்படி காணாம போனான்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி இந்த டாக்டர் லேடியும் சொல்றாங்க. அந்த சின்ன பொண்ணு திடீர்னு இங்க இருந்து காணாம போயிருக்கா போல.
அந்த சின்ன பொண்ணு காணாம போயிட்டான்றதை ஏற்கனவே தீபக் சொன்னார்ல, இத தீபக் எப்படி சொல்றாருன்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீ எப்படிடா சொன்ன? இப்ப அந்த பொண்ணு எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மேடம் நான் சொல்ல மேடம், இங்க இருக்க ஒருத்தர் தான் சொல்லிட்டு இருக்காருன்ற மாதிரிலாம் தீபக் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இவங்க கோவப்பட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணே இந்த இடத்துக்கு வந்துடுறா. பரவாயில்ல, அந்த பொண்ணே இந்த இடத்துக்கு வந்துட்டான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. என் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி திரும்பி இந்த பொண்ணு முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டு இருக்கா. இந்த வாட்டி கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுறேன், உன் அப்பாவை காட்டுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அந்த சமயம் டிவில நியூஸ் ஓடிட்டு இருக்கு. மினிஸ்டர் பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது போல, அவர் தான் என்னோட அப்பான்ற மாதிரி மினிஸ்டரோட பையனை காட்டுறா. அவருக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுதுல, உடனே அந்த இடத்துக்கு கிளம்பணும், நம்ம இந்த வாட்டி கேர்லெஸ்ஸா இருக்க கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா கல்யாணம் நடக்க போற அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நிறுத்த சொல்றாங்கன்ற மாதிரி இவங்கள பாக்குறாரு. இவங்களுமே உனக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குல்லன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என்ன மேடம் பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு குழந்தைலாம் இல்லன்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா இந்த சின்ன பொண்ணு அப்பா அப்பான்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கா. மினிஸ்டர் கடுப்பாயிடுறாரு. என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இங்க சீனியரும் இருப்பாரு. என்ன பேசிட்டு இருக்க, கிளம்புன்ற மாதிரிலாம் இவங்களை திட்டி அனுப்பி விடுறாரு. இவங்க வாசல் கிட்ட வரும்போது ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறது தெரிய வருது. நீங்க எங்க இங்கன்னு கேட்கும் போது ஹஸ்பண்டுமே என்னோட பேஷண்ட் தான் இவருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இல்லங்க இங்க தப்பு நடக்க போகுது, நீங்க இருக்காதீங்க, நான் இங்க இருந்து அந்த தப்பை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஹஸ்பண்ட போக சொல்றாங்க. இங்க இருந்து இன்னைக்கு முழுக்க அவருக்கு பாதுகாப்பு தரணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நைட் நேரம் மாப்பிள்ள இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஃபியான்சே பொண்ணுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அந்த சின்ன பொண்ணு எதுக்காக அப்படி சொன்னான்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன் அப்படி சொன்னான்றது எனக்கு தெரியல, சத்தியமா அந்த சின்ன பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சைடுல எப்பவுமே தீபக்கு முன்கூட்டியே சம்பவம் எப்ப நடக்கும்ன்றத சொல்லுவார்ல, சம்பவம் எப்ப நடக்கும் சொல்லுன்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இவரும் கிருஷ்ணா கிட்ட கேட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த சின்ன பொண்ணையும் கண் பார்வையிலேயே வச்சுக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப போன் பேசிட்டு இருக்க அந்த மினிஸ்டர் பையனை காட்டுறாங்க. அவன் போன் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது இந்த சின்ன பொண்ணு அங்கேயும் இருக்கா. என்ன இந்த சின்ன பொண்ணு இங்க வந்திருக்கான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஒரு பக்கம் அந்த சாமியார் பூஜையில தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த சின்ன பொண்ணு எப்படி வந்தான்றது மினிஸ்டர் பையனுக்கு தெரியல, நீ எப்படி வந்தன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். உன்னை சாவடிக்கிறதுக்கு தான் வந்தன்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்ப இவனோட கண்ணுக்கு நிறை மாத கர்ப்பிணியா இருக்க ஒரு லேடி தெரியறாங்க. இவனுமே பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல இந்த சின்ன பொண்ணை அட்டாக் பண்றதுக்காக ஓடி வரான். இந்த சின்ன பொண்ணு மணியெல்லாம் கீழே போடுறாங்க. அதுல வலிக்கு ஏடகுடமா மேல இருந்து கீழே விழுறான். அப்ப கயர்ல சிக்கின மாதிரி ஒரு இடத்துல தொங்கிட்டு இருக்கான். கரெக்டா இவங்க பாதுகாப்பு தந்துட்டு இருக்கும் போதே இவங்க கண் முன்னாடியே தொங்கி செத்து போயிடுறான். சோ ஒரு அம்மாவும் இந்த பொண்ணும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்றத நமக்கு ரிவீல் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த விஷயம்லாம் இன்னும் ஹீரோயினுக்கு தெரியல, இன்னும் அடுத்தடுத்து சாவு நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மினிஸ்டரும் மினிஸ்டரோட ஒய்ஃபும் வாசலுக்கு வந்து பையன் இறந்து போனதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தீபக்கை இவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, இதுக்கப்புறமா தீபக்கை வச்சிருக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. தீபக் நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த கேஸ்ல நிறைய குழப்பம் இருக்குல்ல, அதை பத்திலாம் ஹஸ்பண்ட் கிட்டே இவங்க புலம்புன மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஃப்ரீயா விடு, இந்த குழப்பத்துல நம்மளோட கல்யாண நாளை நீ மறந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு, சாரிங்க நான் மறந்தே போயிட்டேன், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போலான்னு சொல்லும் போது இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப குடும்பமா இவங்க கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் தீபக்கு தனியா பேசிட்டு போறது இவங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலா தீபக் கிருஷ்ணா கிட்ட தான் பேசிட்டு போயிட்டு இருக்காரு, அதெல்லாம் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்களுமே என்ன தனியா பேசுறேன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இவருமே சமாளிச்சிட்டு இருக்காரு. இந்த டைம் நம்ம ஈரனோட பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, அந்த சின்ன பொண்ணு மாயா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மாயா இப்ப இவங்க கண்ணுக்கு தெரியல, சின்ன பொண்ணு கண்ணுக்கு மட்டும் தெரியறா போல. அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது மாயா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு இந்த சின்ன பொண்ணு சொல்றா. என்ன பொண்ணு இப்படி சொல்றான்ற மாதிரி இவங்களுமே கோயிலுக்குள்ள கூட்டு போயிடுறாங்க. இப்ப தீபக்கும் அடுத்து யாரை போட்டு தள்ள போறீங்கன்னு இவங்க ரெண்டு பேரை பார்த்து கேட்கறாரு. அப்ப அந்த சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அங்க இருக்க ஒரு மேகசீனை காமிச்சிட்டு இருக்கா. கோயிலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் பொண்ணு தனியா பேசினதை பத்தியே இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்க யார்கிட்டமா பேசினேன்னு கேட்கும்போது மாயா கிட்ட தான் பேசினேன், அவ தான் அந்த இடத்துல இருந்தான்ற மாதிரி சின்ன பொண்ணு சொல்றா. ஆமா அந்த தீபக் வேற எப்ப பாரு தனியா பேசுவான்ல, அப்ப அந்த மாயான்ற பொண்ணு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு போல, நம்ம உடனே அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி வேக வேகமா வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்தவங்க தீபக்கு கடைசியா இருந்த கடையில விசாரிக்கும் போது தீபக் இங்க இருந்து ஒரு பேப்பர் மட்டும் கிழிச்சிட்டு போனாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தீபக்குமே இதை கவனிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மேடம் அடுத்ததா இந்த மேகசீன்ல இருக்கவங்கள தான் சாவடிக்க போறாங்க போல, பேப்பரை கிழிச்சு எடுத்துட்டு போனாங்கன்ற மாதிரி சொல்றாரு. மேகசீன்ல யாரு போட்டோ இருந்ததுன்னு இவங்க விசாரிக்கும் போது மேகசீன்ல ரெண்டு பேரோட போட்டோ இருக்கும். ரெண்டு பேருமே டான்ஸ் மாஸ்டரா இருப்பாங்க. அதுல ஒருத்தரை தான் போட்டு தள்ளுறதுக்காக இந்த அப்பாவும் பொண்ணும் சேர்ந்த மாதிரி கிளம்ப போறாங்க போல. அதுல ஒரு டான்ஸ் மாஸ்டர் இந்த மினிஸ்டர் பையனுக்கு தெரிஞ்சவனா இருப்பான். சோ அவன் தான் டார்கெட்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களும்
யோசிக்கிறாங்க. அவன் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கான வசதி இல்ல, கார் மூலியமா தான் போனோம், ஸ்பீடா ஓட்டுற மாதிரி ஒரு டிரைவர் எனக்கு வேணும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, ஒரு டிரைவரை வர வச்சிடுறாங்க. இவன் அவ்வளவு ஸ்பீடா போயிடுவானான்ற மாதிரி இவங்க நம்பிக்கை இல்லாம பேசுறாங்க. அதெல்லாம் சூப்பர் வேகத்துல போயிடுவேன் மேடம் அப்படின்ற மாதிரி இவருமே செம்ம வேகமா காரெல்லாம் ஓட்டிட்டு இருக்காரு. இப்ப அந்த பர்டிகுலர் டான்ஸ் மாஸ்டரை நமக்கு காட்டுறாங்க. இவருமே வாய்ப்பு வாங்கி தரேன்ற மாதிரி ஒரு பொண்ணை பேசி கரெக்ட் பண்றாரு. நம்ம ரூமுக்கு போலான்ற மாதிரி இவரோட ரூமுக்கு இங்க இருந்து கூட்டு போறாரு. இப்ப அப்பாவும் பொண்ணும் டான்ஸ் மாஸ்டரை பத்தி விசாரிக்கும் போது அவர் ரூமுக்கு போயிருக்கிறது தெரிய வருது. அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இப்பதான் வரலட்சுமியும் டீமும் இந்த இடத்துக்கு வராங்க. விசாரிக்கும் போது அவர் ரூமுக்கு போயிருக்கிறதா அசிஸ்டன்ட் சொல்றான். அப்ப நம்மளும் வேகமா அந்த ரூம் இருக்கிற இடத்துக்கு போகணும்ன்ற மாதிரி இவங்க திரும்பி கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த டான்ஸ் மாஸ்டர் இருக்கார்ல, இந்த பொண்ணை ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து சாமியார் கிட்ட இருந்து கால் வந்துருது. அடுத்தடுத்து நம்ம டீமை சேர்ந்து எல்லாருமே கொல்லப்படுறாங்க. அடுத்து நீ தான் நினைக்கிறேன், நீ கவனமா இருந்துக்கோன்ற மாதிரிலாம் சாமியார் சொல்றாரு. என்ன சாமியார் இப்படி சொல்றாருன்ற மாதிரி இவனுமே பயப்பட ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுமே என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயம் அப்பாவும் பொண்ணும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த கெஸ்ட் ஹவுஸ் வாசல்லையும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க யாரு என்னன்னு கேட்கும் போது அந்த டான்ஸ் மாஸ்டருக்கு வேண்டியவன் தான், அவரை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே உள்ளலாம் வந்துட்டு இருக்காரு. டான்ஸ் மாஸ்டருக்கு தகவல் கிடைச்சது இல்ல, இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் உள்ள நுழையும் போது டான்ஸ் மாஸ்டர் காணாம போயிருக்காரு. டான்ஸ் மாஸ்டர் வெளியே இருக்க ஆளுங்களுக்கு எல்லாம் தகவலை கொடுத்திருப்பாரு. இப்ப வெளியே நிறைய பேர் வேஷம் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுலதான் இந்த டான்ஸ் மாஸ்டரும் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த அப்பா பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கும் போது எல்லாருமே சுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இந்த அப்பா நல்லா சண்டை போடுவார் போல, எல்லாரும் கூடயும் தடுத்து சண்டை போடுறாரு. இதுல ஒருத்தன் தான் அவன்றத கண்டுபிடிச்சு அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதே சமயம் அப்பாக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பொண்ணுமே உண்டிகோலை வச்சு எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அம்மா பேய் இருக்கு பாத்தீங்களா, இந்த பொண்ணு இங்க இருந்து கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா வேற எங்கேயோ கூட்டு போகுது. ஒரு இடத்துல ஊஞ்சல் எல்லாம் செட் பண்ணி பொண்ணு ஆட வச்சிட்டு இருக்கு. இந்த சமயம் டான்ஸ் மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, இவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும் போது அந்த வழியில தான் அம்மா பொண்ணு ஊஞ்சல்ல ஆடிட்டு இருக்காங்க. இவங்கள பாக்குறவரு பயப்படுறாரு, இங்க இருந்து தப்பிக்கலாம் நினைக்கிறாரு. ஆனா அம்மா பேய் இருக்கு பாத்தீங்களா, பயங்கரமா இவர் அட்டாக் பண்ணுது. ஊஞ்சல் மாதிரி இவரை கட்டி போட்டுருது. இப்ப ஊஞ்சல் மாதிரி இவர் இருக்கும் போது முதுகு தண்டிலேயே ஒரு அடி அடிக்குது. இவரோட பாடி துண்டா பிஞ்சிருது. சோ பேய் ஹெல்ப் பண்ணி சாவடிச்சிருது போல. இப்பதான் தகவல் கேள்விப்பட்டு வேகமா இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க வரதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிருச்சுல்ல, அவரோட பாடி ரொம்ப கொடூரமா இருக்கு. ச்சே, நம்ம வரதுக்குள்ள எல்லாமே நடந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல கடுப்பாயிட்டு இருக்காங்க. அதே சமயம் அப்பா பொண்ணு இங்க இருந்து தப்பிச்சு போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த அப்பா பொண்ணை பத்தி தீபக் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அவங்க எதுக்காக நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, அவங்க உண்மையிலேயே மனுஷங்களா இல்ல பேய்களா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவங்களுமே குழம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேருமே உண்மையிலேயே மனுஷங்களா தான் இருப்பாங்க. ஆனா இவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இறந்து போய் பேயா மாறி இருப்பாங்க போல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சக்தியை பயன்படுத்தி அப்பப்ப இவங்களை மறைய வைக்கிறாங்கன்றது தெரிய வருது. இவர் பொண்ணை தூங்க வச்சிட்டு இருக்கும் போது ஒய்ஃபோட பேய் தட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. ஒய்ஃபோட பேய் தட்டி கொடுக்குது. ஆனா அந்த இடத்துல இவர் மட்டும் தான் இருக்காரு. ஒய்ஃபோட பேய் எல்லாம் கண்ணுக்கு தெரியலன்னு காட்டுறாங்க. வரலட்சுமிக்கு இந்த கேஸ்ல நிறைய குழப்பம் இருக்கு பாத்தீங்களா, இத பத்தி எல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற, பேய் பிசாசுன்னு சொல்றியன்ற மாதிரி இவர் ஆச்சரியப்பட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர்கிட்ட ஒரு கிளைண்ட் வர போறாங்க போல, கருவை கலைக்கணும், வரலாமான்னு கேட்கும் போது தாராளமா வரலாம், இவ்வளவு செலவாகும் அப்படின்ற மாதிரி இவருமே பேசிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. வரலட்சுமியை பொறுத்த வரைக்கும் இறந்து போற எல்லாருக்குள்ளயும் ஒரு தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. சோ இறந்து போனவங்களுக்கு வேண்டியவங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லார்கிட்டயும் பேசி பாக்குறாங்க. அதாவது இறந்து போன எல்லார் போட்டோவையும் காமிக்கும் போது தெரியாது தெரியாதுன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எம்எல்ஏ வீட்லயும் விசாரணை பண்றதுக்காக இவங்க வந்துடுறாங்க. இவங்களெல்லாம் தெரியுமான்னு கேட்கும்போது தெரியலன்னு எம்எல்ஏ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எம்எல்ஏவோட ஒய்ஃப் இவங்கெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ என்னோட வீட்டுல நான் இருக்கிறத பார்த்திருக்கேன், என் பையன் அந்த போட்டோ வச்சிருந்ததை பார்த்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப எடுத்து பார்க்கும் போது ஒரு குரூப் போட்டோ எடுத்திருக்காங்க. இறந்து போன எல்லாருமே அந்த போட்டோல இருக்காங்க. மீதி இருக்க ஆளுங்கெல்லாம் கண்டுபிடிக்கலாம்னு இவங்க பார்க்கும் போது அதுல ஒருத்தரோட ஃபேஸ் மட்டும் கிளியரா தெரியல. யார் இவரு, இவரோட ஃபேஸ் மட்டும் தெளிவா தெரியலையேன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. வரலட்சுமிக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, ஒரு சாதாரண டீ கடை வச்சிருக்கவருக்கும் எம்எல்ஏவோட பையனுக்கும் எப்படி பழக்கம் இருக்கும், அதுதான் எனக்கு இடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு போட்டோவை பாக்குறாங்கல்ல, அதே போட்டோவை தான் அப்பாவும் பொண்ணும் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல இருக்க எல்லாரையும் சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா தீனா இருக்கான் பாத்தீங்களா, இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறான். இவங்க ரெண்டு பேர் தான் இதுக்கு காரணம்ன்றது தீனாக்கு தெரியுது. அவங்க ரெண்டு பேரையும் அமுக்குங்கன்ற மாதிரி சொல்றான். இப்ப ஆளுங்களுமே பிடிக்கிறதுக்காக வராங்க. கிருஷ்ணா நல்லா சண்டை போடுவார்ல, இப்ப இங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு பொண்ணை கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு.
இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, வீட்டுக்கு வராங்க, போட்டோவை டேபிள்ல வைக்கிறாங்க. போட்டோல ஒருத்தர் ஃபேஸ் மட்டும் தெளிவா தெரியலல்ல. அம்மா நான் வேணா டிராப் பண்ணவான்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. இவங்களுமே விளையாட்டுக்காக சரி டிராப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களுமே இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் ஒட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்த வந்து பாக்குறாங்க. யார் இதுக்கு பின்னாடி இருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பொண்ணு இருக்கால, அம்மா நான் வரைஞ்சிட்டேன்ற மாதிரி காட்டுறா. பார்த்தா ஹஸ்பண்ட வரைஞ்சு வச்சிருக்கா. இதே சமயம் அப்பாவும் பொண்ணும் பேசிக்கிறத காட்டுறாங்க. இவன் தான் இதுக்கு முக்கிய காரணம்ன்ற மாதிரி ராமோட போட்டோவை காட்டுறாங்க. சோ இந்த இடத்துல அம்மா இருக்காங்கல்ல, அப்பா போட்டோவை போய் வரைஞ்சு வச்சிருக்க, அப்பாலாம் அந்த இடத்துல இல்லம்மா, நீ கிளம்புன்ற மாதிரி பொண்ணு அனுப்பி விடும் போது, இல்லம்மா அது அப்பா தான், நீங்க வாட்ச வேணா கவனிங்கன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. அப்பயுமே பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, உன் அப்பா மட்டும் தான் அப்படி வாட்ச் போட்டிருப்பாரா, மத்தவங்க கூட போட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. இல்ல இல்ல அந்த வாட்ச்ல அம்மாவோட பேர் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு சொல்றா. இந்த சின்ன பொண்ணு சொல்றதை கேட்டு வரலட்சுமியே ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா வரலட்சுமின்ற பேர் இருக்காது, ஸ்டார்டிங் எழுத்தான விய மட்டும் வாட்சுக்குள்ள இவங்க அட்டாச் பண்ணிருப்பாங்க. இவங்க தான் ஹஸ்பண்டுக்கு அந்த வாட்சை gift பண்ணிருப்பாங்க. எல்லாருமே நார்மல் வாட்ச் தான் போடுவாங்க. ஆனா நீங்க என்னோட எழுத்தோட போட போறீங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கையில போட்டு விட்டுருப்பாங்க. போட்டோல இருக்க நபர் கையில அதே வாட்ச் தான் இருக்கு. அப்ப நம்ம ஹஸ்பண்ட் உண்மையிலேயே சம்பந்தப்பட்டிருக்காரான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சின்ன பொண்ணுமே கிருஷ்ணா கிட்ட அம்மாவும் நீங்களும் எப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்க லவ் ஸ்டோரியை சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறா. சொல்றமா அப்படின்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் பிராமின் ஃபேமிலியை சேர்ந்தவரா இருப்பாரு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதே சமயம் அம்மாவோட பேரு ஃபாத்திமா அப்படின்றது அவங்க முஸ்லீம் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ரெண்டு பேருமே எதிர் எதிர் வீட்டுல தான் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ணலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபாத்திமாவை பொறுத்த வரைக்கும் பரதநாட்டியம் கத்துக்கணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கும். முஸ்லீம்களுக்கு எல்லாம் சொல்லி தர முடியாதுன்ற மாதிரி மாஸ்டர் சொல்லிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றத பத்தி வீட்டுல சொல்லும் போது ரெண்டு பேரோட பேரண்ட்ஸ்மே ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே கட்டிக்கிட்டா நாங்க ரெண்டு பேர் தான் கட்டிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி விடாப்பிடியா இருக்கிறதுனால வீட்டை விட்டு பேரண்ட்ஸ் துரத்தி விட்டுறாங்க. பரவாயில்ல நம்ம ஒரு லைஃப் ஆரம்பிப்போன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி புதுசா ஒரு லைஃப் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. இவரை செக்அப்க்கு கூட்டு போனோம்ல, ஆனா வேலை வந்துருது போல, நான் பிக்கப் பண்ணிக்க மட்டும் வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால ஒய்ஃபே செக்அப்காக வந்திருப்பாங்க. அப்ப தெரியாதனமா இவங்களுமே ராம பாக்குறாங்க. என்ன உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும் போது இவங்களுமே இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. ராமன் ஞாபகப்படுத்துறாரு. இவர் ஒரு வாட்டி இவங்களை வேணும்ட்டே இடிச்சிருப்பாரு. பார்த்து போக மாட்டியான்ற மாதிரி ராம இவங்க அடிச்சிருப்பாங்க. அப்ப இடிச்சதுக்கு என் மேல பயங்கரமா கோவப்பட்ட, இப்ப நான் கைனகாலஜிஸ்ட், நான் உன்னை கண்ட இடத்துல தொட்டு செக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற இவங்களுக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. இவங்களுமே வேற டாக்டரை பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி வேற ஒரு லேடி டாக்டரை பார்த்து இவங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் வெளியூர்ல ஒரு மீட்டிங் இருக்கும். நான் வெளியூருக்கு போனோம், உன்னை விட்டுட்டு எப்படி போறதுன்னு கேக்குறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல போயிட்டு வாங்கன்ற மாதிரி ஒய்ஃபும் அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்ப சாமியாரா இருக்கவரு அப்ப பொறுத்த வரைக்கும் ரவுடியா தான் இருப்பாரு. இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல மீட்டிங் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ராம பொறுத்த வரைக்கும் நிறைய ட்ரக் எல்லாம் தருவாரு. அந்த ட்ரக்கை சேல் பண்ணி நிறைய லாபம் எல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க போல. அதாவது மருந்த ட்ரக் மாதிரி யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் இந்த ராம் தருவாரு போல. இவங்களுக்குள்ள ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்கு. ராம் வாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த போட்டோவை தான் அவங்க பார்த்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப கிருஷ்ணா வெளிநாட்டுல இருக்காரு பாத்தீங்களா, ஃபாத்திமாவும் வீடியோ கால்ல அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு பிரசவ வலி வந்துருது. ஆக்சுவலா இவங்க தனியா இருக்காங்கல்ல, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் பதட்டப்பட்டு இருக்காரு. நான் வேண்டியவங்களுக்கு கால் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பேரண்ட்ஸ் கோவத்துல இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்றாங்க. இந்த நிலைமைன்னும் போது பேரண்ட்ஸ்மே கொஞ்சம் இறங்கி வராங்க. நாங்க உடனே வரோன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா வர வரைக்கும் இவங்களால வெயிட் பண்ண முடியாதுல்ல, வலி வேற அதிகமா இருக்கு. இவங்களே பைக் எடுத்துட்டு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது பைக் ஒரு இடத்துல ரிப்பேர் ஆகி இவங்க நின்னுட்டு இருக்காங்க. ஏதாவது வண்டி வந்தா லிஃப்ட் கேட்டு போயிடலான்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கார்ல ஒரு குரூப் வராங்க. அதாவது சேர்ந்து போட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த குரூப் தான் வராங்க. ராம தவிர ஏறவரைய எல்லாருமே இந்த இடத்துல தான் இருக்காங்க. வந்தவங்க நாங்க வேணா ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் வண்டியில ஏத்துற மாதிரி போறாங்க. அப்படி ஏத்துற மாதிரி போனவங்க எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. நான் இந்த நிலைமையில இருக்கேன், விட்டுருங்க விட்டுருங்கன்னு இவங்க கேக்குறாங்க. ஆனா இவனுங்க எல்லை மீறி நடந்துடுறாங்க. எல்லாருமே எல்லை மீறி நடந்துடுறாங்க. இவங்க பண்ண தப்ப பத்திலாம் ஒரு சாமியார் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நிறை மாத கர்ப்பிணியா இருக்கவ கிட்ட ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டீங்க, அவ இறந்து போனாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும். நான் சில பூஜையெல்லாம் பண்ணி அவளை லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அதுக்கான விஷயத்த பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஃபாத்திமா வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல குழந்தையே பிறந்துருது. அந்த குழந்தையை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து எல்லை மீறி நடந்தவங்க உயிரோட எரிச்சிடலான்ற மாதிரி பெட்ரோல் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. குழந்தை மாட்டிக்க கூடாதுன்ற மாதிரி இவங்க குழந்தைய மட்டும் தூக்கி போட்டுறாங்க. குழந்தை பிறந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களுமே இவங்களை உயிரோட இந்த இடத்துல எரிச்சிடுறாங்க. ஃபாத்திமா பதட்டமா கால் பண்ணாங்க. வந்து பார்க்கும்போது ஃபாத்திமா கிடைக்கல. அந்த இடத்துல எரிஞ்ச நிலைமையில ஒரு பாடி தான் கிடைச்சிருக்கும். இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வரலட்சுமி தான் வராங்க. என்ன ஏதுன்றத செக்கிங்காக அனுப்பி வைங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. மேடம் யாரோ சாவடி
சாவடிச்சிட்டாங்க போலன்னு ஃபேமிலி சொல்லும்போது முதல்ல ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறமா பாத்துக்கலாம்ன்ற மாதிரி வரலட்சுமி சொல்றாங்க. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் பண்ணவங்க என்ன பண்றாங்கன்னா ராம் கிட்ட வந்துடுறாங்க. ஆக்சுவலா நீ எங்களுக்கு ஒரு ட்ரக்க தருவல்ல, அந்த ட்ரக்கோட போதையில வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டோம். அங்க கிடைச்சது ஃபாத்திமாவோட பாடின்றது தெரிய வந்ததுன்னா நாங்க எல்லாருமே மாட்டுவோம், நாங்கெல்லாம் மாட்டினா நீயும் மாட்டுவன்ற மாதிரி ராம மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதனால ராம் இருக்காரு பாத்தீங்களா, ரிப்போர்ட்டை தப்பா தராரு. ஆக்சுவலா அங்க யாரோ மாடை தான் எரிச்சு வச்சிருக்காங்க, அது லேடியோட பாடியே இல்லன்ற மாதிரி சொல்றாரு. சோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த மாதிரி பொய்ய சொல்றாரு. அது லேடியோட பாடிலாம் கிடையாது, மாடோட பாடி. உங்க ஃபாத்திமா வேற எங்கேயாவது போயிருக்க வாய்ப்பு இருக்கு, சீக்கிரமா வந்துருவாங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிருப்பாங்க. ரிப்போர்ட்ல ஏதாவது தப்பு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஃபாத்திமா அப்பா சொல்றாரு. பண்ணது என்னோட ஹஸ்பண்ட், தப்பு வராதுன்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப வெளிநாட்டுல இருந்து கிருஷ்ணா வந்துடுறாரு. அந்த இடத்த வந்து செக் பண்ணும்போது அந்த இடத்துல எலும்புலாம் கிடைக்குது. இது கண்டிப்பா மாடோட எலும்பு மாதிரி இல்ல, ஃபாத்திமாக்கு நான் போட்டு விட்ட செயின் கூட இருக்கு, இது ஃபாத்திமாவோட பாடின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவரை கவனிச்சிட்டு இருக்கவங்க மண்டிலேயே ஒரு போடு போடுறாங்க. இவருமே ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பாரு. அந்த டைம் ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஒரு குழந்தைய பார்த்திருப்பாங்க, எடுத்து வளர்த்திருப்பாங்க. அதுதான் ஃபாத்திமாவோட குழந்தையா இருக்கும். அந்த ஃபாத்திமாவை பொறுத்த வரைக்கும் மந்திர கட்டுல மாட்டிட்டு இருந்தாங்கல்ல, போக போக கிருஷ்ணாக்கும் அந்த பொண்ணுக்கும் நான் இப்படிதான் இறந்தன்றதை புரிய வச்சிருப்பாங்க போல. சோ இந்த பக்கம் வரலட்சுமி இருக்காங்கல்ல, நம்ம ஹஸ்பண்ட் ஏதோ தப்பு பண்ணிருக்காரு, திரும்பி நம்ம அந்த சாம்பிளை வச்சு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நேரடியா கிருஷ்ணாவோட நம்பரை கண்டுபிடிச்சு கால் பண்றாங்க. கிருஷ்ணா, உனக்கு நடந்தது எனக்கு இப்பதான் தெரிய வந்தது, நான் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட்டை பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் கிருஷ்ணா கிட்டே இவங்க சொல்லிடுறாங்க. அதே சமயம் மந்திரவாதி இப்பதான் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஏற்பாடுலாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்காரு போல. இப்ப நிறைய ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவர் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இவரோட ஒய்ஃப் இப்பயும் ஹெல்ப் பண்றதுக்காக வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க அட்டாக் பண்றதுக்காக ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா, அவன் கதையை முடிச்சிடுறாங்க. இன்னைக்கு வரலட்சுமியோட பர்த்டேவா இருக்கும், நானும் அவரும் தனியா இருக்கணும்னு நினைக்கிறோம், நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்கன்ற மாதிரி அம்மாவையும் பொண்ணையும் அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப பட்டு சாரி எல்லாம் கட்டி ரெடியா இருக்காங்க. ஹஸ்பண்டுமே இந்த இடத்துக்கு வந்து ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இவங்க குடிக்கிறதுக்கு பால்லாம் தராங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க பேச்சு மாற ஆரம்பிக்குது. நீங்க இப்படி எல்லாம் தப்பு பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்றாங்க. ஹஸ்பண்ட பத்தி விசாரிக்கும் போதுதான் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காருன்றது தெரிய வருது. பல பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிச்சிருக்காருல, அது எல்லாமே உங்களுக்கு தெரிய வருது. அதனால தான் பால்ல விஷத்தை கலந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் துடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல இவர் கதையும் இவங்க முடிக்கிறாங்க. அந்த சாமியார் கேங்ல இந்த ராமோ ஒருத்தர் தானே. இப்ப சாமியார் கிட்ட இருந்து கால் வருது, இந்த மாதிரி அந்த பேய்ங்க வராம இருக்கிறதுக்காக ஒரு பூஜையை பண்ணிட்டு இருக்கேன், அந்த பேய்ங்க இந்த இடத்துக்கு வர முடியாது, எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டவங்க எப்படியாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இத பத்தி உடனே கால் பண்ணி கிருஷ்ணா கிட்ட சொல்லிடுறாங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா அந்த இடத்துக்கு வரேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இவர் பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க போலீஸ் மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க பண்ண தப்ப பத்திலாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த சாமியார் ஏற்கனவே ஒரு மந்திர வட்டத்தை உருவாக்கி இருக்காரு, பேயால உள்ள வர முடியல, அதே மாதிரி அந்த அப்பா பொண்ணாலையும் உள்ள வர முடியல, பேய் சப்போர்ட் பண்ணுதுல, அதனால இவங்களாலையும் வர முடியல. இப்ப வரலட்சுமியை சமாளிச்சிட்டா போதும்ல, இவ கதையை முடிச்சிருங்கன்ற மாதிரி சாமியார் ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இன்னமும் ஒரு 2-3 பேர் மட்டும் மிச்சம் இருக்காங்கல்ல, அவங்களுமே வந்து வரலட்சுமி கதையை முடிக்கலான்ற மாதிரி அட்டாக் பண்றதுக்காக வராங்க. வரலட்சுமி தனியாளா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல மாற்ற நிலைமை வருது. அப்பன்னு பார்த்து அந்த மந்திர கட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதை உடைச்சிட்டு பேயோட சக்தியோட உள்ள வந்துடுறது. உள்ள வந்தவர் வரலட்சுமிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இதை தாண்டி அங்க இருக்க எலும்பு எல்லாத்தையும் ஜாயின் பண்றாரு. இதை வச்சு சண்டை போடுங்கன்ற மாதிரி வரலட்சுமி கிட்ட தராரு. இப்ப வரலட்சுமியும் இவரும் சேர்ந்த மாதிரி பயங்கரமா சண்டை போடுறாங்க. இங்க இருக்க எல்லாரையும் சாவடிச்சிடுறாங்க. ஃபாத்திமாக்காக அப்பா பொண்ணு பழி வாங்கிட்டு இருந்தாங்கல்ல, வரலட்சுமியும் ஹெல்ப் பண்ணி எல்லாரையும் முடிக்கிறதுக்கு உதவி பண்ணிடுறாங்க. சோ இப்ப எல்லாம் முடிஞ்சு இவங்க 3 பேருமே இங்க இருந்து நடந்து போறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.